வணக்கம் பிரேமா சிஸ்டர். நான் உங்கள்கிட்ட நவம்பர் மாதம் பிஎம் ட்ரையல் கிளாஸில் சேர்ந்துருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு பெரிய மிராக்கல்லாம் இப்போ நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நான் யோசிச்சுட்டு இருந்த விஷயம் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு நான் பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு எனக்கு எஃபெக்ட் கொடுக்கல. கிளாஸில் வந்த பிறகு நீங்கள் சொல்லி கொடுத்த மெத்தடை வச்சு பண்ணும்போது அதனோட எஃபெக்ட் எனக்கு உடனே தெரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பேசாதவங்க அவங்க ஏன் பேசலை, எதுக்கு பேசலை, எதுவுமே எனக்கு புரியல. நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு எனக்கும் புரியலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில நேரங்களில் அழுது கூட இருக்கேன் நான். என்னடா இது, நம்ம எந்த தப்பு பண்ணணுமா, ஏதாவது பண்ணணுமா என்னன்னு தெரியலையே, ஏன் இவங்க பேசலை, ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு ட்ரை பண்ணேன். பட் அந்தளவுக்கு எனக்கு இதுவோ பண்ணோம் ஓரளவுக்கு தான் எஃபெக்ட் இருந்தது. ரொம்ப அவங்க ஃபோனும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, வீட்டுக்கும் வரமாட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். பட் இந்த பிஎம் ட்ரையல் கிளாஸ் வந்து முடிஞ்சு ஒரு 1 வீக்லேயே எனக்கு அதனோட எஃபெக்ட் பயங்கரமாக தெரிஞ்சது சிஸ்டர். உங்களுக்கு எனக்கு அந்த சந்தோஷத்தில் உங்களை நினச்சிக்கிட்டே தான் அந்த சந்தோஷத்தில். ஏன்னா அப்போவே என்னால் உங்களுக்கு பண்ண முடியல, மெசேஜ் பண்ண முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் நீங்கள் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு அடுத்த செகண்டே எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய மிராக்கிள் அடுத்த 1 வீக்கில் அவங்க எங்கள் வீட்டில் வந்து 2 நாள் தங்கி எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தோம் சிஸ்டர். ரொம்ப ஹாப்பி. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் கிளாஸில் நீங்கள் சொன்னீங்க அந்த ஆத்மார்த்தமாக சொன்னால் எல்லாமே நடக்கணும். அதேமாதிரி இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அவங்க வந்து இந்த உறவுலாம் என்னால் தவிர்க்க முடியாத உறவுகள். இது பண்ணவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவங்களும் ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிஸ்டர்.